ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்தியானத்துலேருந்து காற்றடிக்க ஆரம்பிச்சிட்டு காற்று பயங்கரமாக அடிக்குது. சென்னையில் வந்து புயல் உருவாகிருக்குன்னு சொன்னதுனால இங்கே ரொம்ப காற்றடிச்சிட்ருக்கு. மத்தியானத்துலேருந்து நானும் வீடியோ போடும்போது தான் எனக்கு உடம்பு சரிங்கிறதுனால வீடியோ போடவே முடியலை. நல்லா காற்று அடிச்சிட்ருக்கு. மரம் மாட்டெல்லாம் நல்லா காற்று. சென்னையில் இன்னும் மழை விடலை போல். நனைஞ்ச காற்று அதோட அதிர்வு கொஞ்சம் இருக்குது. இங்கே கொள்ளையெல்லாம் தண்ணி வெற்றி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பயங்கரமாக காற்றடிக்குது. வாசல்லாம் குப்பை கிடக்கு. அந்த சீசர் எடுத்துருவாமா. குப்பை கூட்டணும். நான் ரொம்ப பொங்கந்தாள் எங்கள் வீட்டுக்கு கீழே பொங்க மரம் இருக்குது எங்கள் வீட்டு வாசலில். அதனால் அந்த பொங்கந்தாள் எங்கே பார்த்தாலும் கொட்டிங்கிறங்க ஃபுல்லாக குப்பையாகவே இருக்கும். அப்படியே வா பயங்கரமாக காற்றடிக்குது. ஆனால் அங்கேருங்க தென்னை மட்டையெல்லாம். உங்கள் ஊர்லேயும் எங்கெங்கே காற்றடிக்குதுங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள். நல்லா பயங்கர காற்று. தென்னை மரம்லாம் ஆடுது நல்லா. அது என்னென்னா சென்னையில் வந்து நேற்று நைட்டு பிடிச்ச மழை இன்னும் விடவும் இல்லையா. நம்ம ப்ரோ ஒருத்தர் சொன்னார். பாருங்க எங்கள் பாப்பா சீசர் போட்டு கூட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பாப்பா இன்றைக்கி மழை, அதனால தான் கண்டிப்பாக என்ன புயல் என்னமோ குயின் புயல் இல்லை, பிங்கால் புயலாக என்னமோ சொன்னாங்களே அந்த. அதனால தான் அந்த புயல் திரும்பிடுச்சு டக்குன்னு. எங்கள் பாப்பா ஒரு வேலையும் பார்க்காது. இருந்தாலும் நான் சீசர் எடுத்து கூட்டணும்னு சொன்னனே கூட்டிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக காற்றடிக்குது. எல்லோரும் கேட்குறீங்க கமாண்டில் அண்ணன் எங்கே மாமாங்கன்னு. மாமா டூட்டிக்கு போயிட்டாங்க. நைட்டு 7:30 மணிக்கு மேலே தான் வருவாங்க. லைவில் பார்ப்போம். காற்றடிக்குது. எல்லோரும் சேஃப்டியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து பத்திரமா இருங்க. நைட்டு கன்ஃபார்ம் மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்கவுங்க வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. நானும் மத்தியானத்துலேருந்து காற்றடிக்கிறப்பெல்லாம் எடுத்து போடணும்னு நினைக்கிறேன். என்னால் வர முடியல. ஒரே கொஞ்சம் சின்ன உடம்பு பிரச்சனை, என்னால் வர முடியலை. மாமா இருந்தால் மாமா எடுப்பாங்க. பசங்கள்லாம் அது எடுக்காதுங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் எடுக்கலை. வாங்க அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். பாப்பா கூட்டிகிட்டு இருக்கியா? கூட்டுங்க. அதுக்கு முன்னையெல்லாம் வார்கள் போட்டு கூட்டுவாங்க. இப்போல்லாம் சைக்காலஜிலாம் மாறிடுச்சு. குஞ்சு நிமிஞ்சு கூட்டம் இல்லையா, கொஞ்சம் உருவமும் இதாக இருக்கிறதுனால சீசர் வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க. நல்லா கூட்டிகிட்டு இருக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், அந்த குப்பையோட ஓரங்கிட்டு வைங்க. எங்கள் வீட்டு பூ அந்த செடி ஆடு ஃபுல்லாக கடிச்சு தின்னு இந்த கிளைய டென்ஷன் ஆகி உடச்சி எறிஞ்சிட்டாரு. எங்கள் பாப்பா பொம்மையெல்லாம் வெளுத்து போயிட்டெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்போ தான் இந்த வாசலை கூட்டி போட்டாங்க. எடுத்த வாசலை அசிங்கமாக கிடந்தது. பசங்கள்லாம் விளாண்டுட்டு அப்படியே கிடந்தாங்க. மாத்திரைலாம் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு கூட்டினேன். வாங்க பார்ப்போம். அங்கே போய் அம்மா மூட்டம் போட்டிருக்கு கொசுக்கடிக்கு. அதில் எப்படி சைலண்டாக இருக்காங்க பார்த்தீங்களா? மௌனமாக. இந்த பனை மரம்லாம் நல்லா பயங்கரமாக ஆடுதானா. அப்படியே செத்த தான் காற்று வருது ஒழிஞ்சு ரொம்பலாம் காற்று வரலை. லேசாக அந்த அடிக்கிறப்போ கொஞ்சம் ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்துக்கு அடிக்குது. இந்த அடிக்குது பாருங்கள். இந்த அடிக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன காற்று. கஜா புயலுக்கு அடித்தது பாருங்கள் பயங்கரம். அதில் போன மாமரம் தான் அதெல்லாம். இங்கெல்லாம் நிறையா மரமெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வீணாகிடுச்சு, உடஞ்சி முறிஞ்சு விழுந்துட்டு. இதெல்லாம் வயல் நாற்று தெளிப்பு தெளிச்சிருந்தாங்க. அதெல்லாம் தண்ணி விழுந்துட்டு. எங்கள் வீட்டு முருங்கை மரம். இதில் வந்து நாங்கள் கொஞ்சோண்டு மண் எடுத்தோங்க. வீடு கட்டினப்போ புழுதி மண் தெரிஞ்சிச்சு, அதனால் எடுத்து போட்டோங்க. அதனால் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. அதனால் குப்பையை வெட்டி வச்சுருக்கேங்க.
அதாவது வந்து என்னடா சடப்படாங்குது மாமி என்ன பண்ணிட்டு இருங்க. இதெல்லாம் ஒரு அழகு செடியாக வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வெட்டியாச்சு. ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இந்த இந்த கீரை வந்து புரோட்டீன் கீரை. இந்த மரமாக இருக்குல்ல, இந்த கிளைய நல்லா பெருங்கிளையாக போதில், இது வந்து புரோட்டீன் கீரை. அப்படின்னா ஞாபக சக்திக்கு உள்ள கீரை இந்த கீரை. இந்த மரத்தை பார்த்திங்களா வித்தியாசமாக இருக்குது. இந்த இலக்கீரை புரோட்டீன் கீரை. இந்த கீரை வந்து சாப்பிட்டோம்னா ஞாபக சக்தியை கொடுக்கும். பயங்கரமாக காற்றடிச்சிட்ருக்கு. ஆனால் தென்னை மரம்லாம் ஆடுது. கூட்டிட்டியாம்மா? ஐயப்பன் சாமி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் காற்றடிச்சிட்ருக்கு. ஓகே, ஏன் அதுக்குள்ளே போய் போடுறா? வெண்டைக்காயெல்லாம் இதாகிடுச்சு. பரங்கி பழம் பழுக்கிறதுக்கு போட்டிருக்காங்க பாருங்க. இன்றைக்கி காமிச்சேன். பூ பறிக்காத ஆத்தா பேசும். பூவெலாம் அடுத்த மாதத்துலேருந்து வாசலில் போடணும். அந்த பரங்கிக்காய் காட்டுமா, எடுத்துங்கம்மா. எடுத்த வேண்டாம், அப்படியே காட்டு, அப்படியே விடு. இங்கே பாருங்கள், பழத்துக்கு போட்டிருக்கேங்க. இது வந்து சோறு சமைச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பழத்தை வெட்டி நல்லா அரிசி போட்டு, பச்சரிசி போட்டு நல்லா பொங்கி, இந்த காயை நல்லா பழமாக அரிஞ்சு போட்டு பொங்கி அத்தை கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த மழை காலத்துக்கு சாப்பிட்றது. முள்ள பூ பறிக்கிறியா பாப்பா? பூ தான் இல்லை இதில், அப்புறம் என்ன பறிக்க போகிறா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். எல்லோரும் சேஃப்டியாக இருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. அவங்க வீட்டு ஆடு, அக்கா வீட்டு ஆடுது. மேகமே ஒரு மாதிரியாக இருக்குது. மேகம் கருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது சாறு சாறு. காத்தடிக்குது, பாட்டு கேட்குது. தென்னை மர தோப்புக்குள்ள குயிலே குயிலே, இங்கு தேடி வந்த செய்தி சொல்லும் மயிலே மயிலே. ஓகே, கத்தடிக்குது பாருங்க. கூட்டிட்டாங்க, வாசல்லாம் கூட்டியாச்சு. தண்ணியெல்லாம் காஞ்சிருச்சு கொல்லையில். ஏன்னா எங்கள் அத்தை வீடு, எங்கள் வீட்டுக்காரோட அம்மா வீடு தான். அவங்க கிச்சன் பார்த்தீங்களா? இதோல பத்தாயிரத்தில் நெல் கொட்டி வச்சுருப்பாங்க. கிடைக்காக்கா? அக்கா கிடைக்கா? அங்கே ஏறி போங்களேன். இதுமாரி எங்கள் வீட்டு வரப்பில் போய் இப்படி தான் ஏறணும். அந்த போய் ஏறாங்க பாருங்கள் சைக்கிளில். ஓகே, கௌஷிகா போகுது எங்கள் பாப்பா. பசங்களாங்க விளையாண்டுட்ருக்காங்க பக்கத்தில். வாழைத்தோப்புக்குள்ளே வலிமையும் கத்திரிக்கும்.
அதுக்கு பார்த்தீங்களா நம்ம எப்படி கிடுவா மரம் வேலி வச்சுருக்காங்க அப்படி. என்ன நடக்குது? வரவே இல்லை. ஓ, நான் வந்து காற்றடிக்குதா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கேன், காற்று பயங்கரமாக அடிக்குது, சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வாழை மரம் வாழந்த மரம், இந்த மரமாக இன்னும் ரொம்ப காற்றடிச்சிச்சின்னா கீழே விழுந்துட போகுது நைட்டு. எல்லோரும் கேட்குறீங்களா உங்கள் வீடு தானக்கா வீடு தானக்கான்னு. இதுதான் நம்ம வீடு. நம்ம வீடு சின்ன மாடி வீடு தான். இல்லை பின்னால் ஒரு வீடு வந்தால் பின்னால் ஒரு வீடு போடணும், முன்னால் சீட்டு போர்ட்டிகள் போடுற மாதிரி இருக்குது. மாடிப்படியெலாம் இருக்கா, இருக்க வெளி விஷயம் எல்லாம் நிறையா இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் மண் அடிச்சிருக்கேங்க. இந்த இதெல்லாம் பள்ளமாக இருந்ததெல்லாம் துருக்கு. இந்த ஒரு கொய்யா கன்று இருக்குது, பெரிய கன்னாக இருந்தது செத்து போயிடுச்சு. இங்கே இருந்தது ஒரு கன்று செத்து போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எங்கள் பாப்பா சொல்லுது பார்த்தீங்களா? சொல்லுங்கள். அங்கே போகக்கூடாது, சொல்லுங்கள். போங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்து சொல்லு. பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். இந்த பாப்பாக்கு காணாமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஓகேவா?